கள்ளக்குறிச்சி ஜிக்ர் மஸ்ஜித் அப்துல் மாலிக் ரசாதி தாமாத் பரக்காத்து சிஸ்தியா சேனல் சேலம். أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகும். சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா சர்வரே காயினாத் சர்க்காரே தோஜஹாம் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் முஹத்திஸீன்கள் ஃபஸீஹீன்கள் முஜ்தஹிதீன்கள் இமாம்கள் ஷேகுமார்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நம்மவர்கள் புற உம்மத்திலும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பாவமும் பேரவர்களால் அவனை நினைக்கக்கூடிய அவனை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு இபாதத் இருக்குது என்று சொன்னால் எல்லாத்திற்கும் மேலாக இபாதத்து தான். அந்த இபாதத்திலேயும் மிக பிரியமானது அல்லாஹ்வுக்கு தொழுவதான். இந்த தொழுகையை யார் 5 நேர தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றுள்ளார்கள். ஆனால் அவருடைய தொழுகையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம தொழுகிறோம், பல சிந்தனைகளில் உள்ள அடைக்கிட்டு பல வகமாக சிந்தனையில் ஓட்ட விட்டுக்கிட்டு ஏனோ தானோன்னு தொழுகிறோம். ஆனால் அப்படி தொழுகும் போது உண்டான ஒரு கவலை நமக்கு இருக்கணும். இப்படிலாம் நமக்கு தொழில் எவ்வளோ கவனம் சிந்தனை செய்யுது அப்படிங்கிற ஒரு கவலை நம்மகிட்ட ஆட்கொண்டு அதற்கான முயற்சி செஞ்சோ இருந்தோம்னு சொன்னாக்க பலர்கிட்ட பேசி கேட்குறோம், நான் தொழுகிறேன், ஒரு முகத்தோடு வரமாட்டேங்குது, ஓர்மை வரமாட்டேங்குது அப்படின்னு நம்ம பிறர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னாக்க அதுக்கு பேர் தான் ஓர்மைன்னு சொல்கிறாங்க. பிறர்கிட்ட நம்ம சொல்ல சொல்ல அல்லாஹ் ஓர்மையை நமக்கு கொடுத்துரும். ஆனால் அந்த துரு எப்பேற்பட்ட விஷயம்னா மானக்கேடான அருவருப்பான செயல்களை அவன் தடுத்துரும். அது மட்டுமல்ல, தீய பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் நமக்கு நீக்கி தள்ளிடும். ஒரு மனிதர் ஒரு மனிதர் ஒரு பெண்ணுடைய பின்னாடியே போயிட்டு இருந்தாராம். அந்த பெண்ணை திரும்பி பார்க்குது, என்னடா அந்த ஆள் பின்னாடி வர்றாரு அப்படின்னு திரும்பி பார்க்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கு பின்னாடி திருப்பி பார்க்க அந்த அம்மா பார்க்குது, திருப்பி பின்னாடி வர்றாரு. இந்த அம்மாவை சந்தேகம் வந்துருச்சு, இவர் நம்மளத்தையும் பாவம் பண்ணுறாரு போல தெரியுது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அம்மா திரும்பி கேட்குது, எதுக்கு நீ இப்படி வரீங்க அப்படின்னு கேட்டுச்சு.
இல்லை உன்னை பார்த்து எனக்கு அழகாக தெரிஞ்சு உன்னை எப்படியாவது அடையணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நல்லதான் பின்னாடி வரேன். சரி நீங்கள் அடையலாம், ஆனால் ஒரு ஷரத்து. இப்போ சொன்ன உடனே ஷரத்து தானே பெருசாக இல்லை போகுது. சரி 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 சொல்லு எனக்கு சொல்லு அடையிறது சத்தானா சரி. இப்போ அந்த மாதிரி சொல்லுங்க, 40 நாளைக்கு விடாமல் இமாம் ஜமாத்தோடு நீங்கள் தப்பித்தனமாக தொழுதுவாங்க, அதுக்கு பின்னாடி என்கிட்ட வாங்க மாதம் தெய்வத்தினே அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிக்கொண்டு அந்தம்மா அதனால யார் தான் இவரை கெட்ட பழக்கத்தை விட்டு நிற்கிறதுக்காக வேண்டி நான் தீய எண்ணங்களை வரப்பழதுக்காக வேண்டி நான் ஒப்படைச்சிட்டேன். ஆனால் அதை சரியாக நிறைவேற்றி வந்தானாக்க அது நல்லா இருக்கிறதுனால அவருக்கு மனசை மாட்டத்தை கொடுவாரா அப்படின்னா அந்த மாதிரி துவா செஞ்சே இருந்துச்சு. இவங்க 40 நாள் விடாமல் தக்குவத்தை பார்த்துவதாக நோக்கம் என்ன, அந்த பெண்ணை அடையும்பதுக்காக 20 நாள் 25 நாள் போச்சு. யதார்த்தமாக அந்த மாதிரி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு படித்த உடனே அந்த மாதிரி எனக்கு என்னங்க தொழுவீங்களா நீங்கள் அப்போ சொல்கிறாரு, நான் தொழுவுறியம்மா ஒன்றையும் அடையிறதுக்கு இல்லை, நீ எனக்கு தேவையில்லை, நம்ம அல்லா அடைக்க தொழுவுறேன். மரியாதை என் விட்டு போயிடுச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? அவன் நீ சொன்னீங்க அப்படி ஒன்றுந்தான். எப்போ நீ 40 நாள் இமாஜமா தொழுக சொன்னியோ, நான் தொழுக எல்லாம் மாற்றம் உண்டாயிடுச்சு அப்படின்னா இதுதான் உண்மையானது. 40 நாள் வரைக்கும் இமாம் ஜமாத்தோடு சுத்தம்னாக்க அது அல்லா அடையின் நோக்கத்தில் இருந்தாக்க அது எல்லாம் கிடைக்கிறது செய்வான். அப்போ நம்ம தொழுகிறோம் கிடைக்க மாட்டேங்கிறாக்க என்ன அர்த்தம், நம்மகிட்ட அந்த பேணிக்கை இல்லைன்னு அர்த்தம். எப்படி தொழுகணுமோ அப்படி தொழுகிறது இல்லைன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் என்ன செஞ்சாரு, இப்படியே நடந்து பெரியார் போயிட்டு இருந்தார். அவருக்கு என்ன நோக்கம் என்னன்னாக்கா எல்லாரும் தொழிலாக நோக்கம் அவருக்கு போயிடும் போது ஒருத்தர் போர்டு போட்டுருந்துச்சு, விபச்சாரி பெண்ணுடைய ஒரு போர்டு விபச்சாரி பொண்ணு உட்காந்துருக்கான். என்ன போட்டிருக்காண்டா, நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி நான் செய்ய தயார், ஆனால் 100 ரூபா 1 மணி நேரத்துக்கு அப்படின்னு போட்டுருச்சு. அதை படித்து பார்த்தாரு, நீங்கள் எப்படி சொல்றீங்களோ செய்ய தயார் 100 ரூபா அப்படின்னு போட்டால் ஒன்றும் புரியலை. சரி 100 ரூபா தானே உள்ளே போகலாம் அப்படின்னு உள்ளே போனார். அந்த அம்மாவுடைய கேட்டார், ஏம்மா போடுறது நீ தானா? அவன் போட்டு என்ன நான் எப்படி சொன்னால் செய்வியா? சரி இந்த 100 ரூபா படி பிடிச்சிக்க வாங்கிக்க, நான் ஒதுச்சி போச்சுக்கணும் போச்சு. அந்த மாதிரி கை கால் இருக்கேன் கழிச்சுட்டுக்க முசல்லா எனக்கு ஒரு முசல்லா உங்கள் முசல்லா வரி பிடிச்சிட்டு நான் தொழுவரி பின்னாடி தொழுதும் இந்த பிறகு அப்போ அல்லா சொல்ல யாருந்தா இந்த பெண்மணியை உன்னுடைய இதாயத்தில் வாசனை கொண்டு சேர்த்துக்கு, நான் உள்ளே கொண்டு போகிறது ஓம் பொறுப்பு உள்ளது. எனக்கு நான் 100 ரூபாய் தியாகம் பண்ணிட்டேன், நேரத்தை சர்வ செஞ்சுட்டேன், வயிற்று பண்ணிட்டேன். இனிமேல் அந்த பெண்ணை சுருக்கத்துக்கு கொண்டு போகிறது இதாக கொண்டு வந்து ஒம்பொருளாதா என்று கிளம்ப முடிஞ்சுச்சு அப்படின்ட்டா. இந்த வார்த்தை கேட்டவுடனே இந்த பெண்மணிக்கு மனசில் மாற்றம் வந்துருச்சு. மாற்றம் அல்லாஹ் அக்பர், இந்த பெரியார் அப்படி மனுவ ஆசை அதை அடையிறதுக்காகவே நான் போட்டுருந்தோம். அதை அவர் ஹக்கான முறையில் அதை திருப்பி நல்ல வழியை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாரு. எப்படி வேணாலும் நீ செய்யனாக்கா நான் என்ன செய்யணும் அவசியம்னாக்க நான் தொழுவியா அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்துட்டார் அவர். பரவாயில்ல, நல்ல பெரிய பெருக்க உள்ளவங்க அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி அந்த அம்மாவுக்கு பெரிய மாற்றம் உண்டாச்சு. இந்த மாதிரி நம்ம எத்தனையோ செய்கிறோம். நம்ம யாருக்கு செய்யணும்? முதல்ல நம்மகிட்ட தொழுகையில் அந்த பெண்ணுக்கு என்னத்தான் செய்ய முடியுமா? எப்படி தொழுகணும்? தொழுவதற்கு முறையை சொல்லி கொடுத்துருக்காங்க. நிலையில் எங்கே இருக்கணும்? நிலையில் பாருங்கள், சஜ்ஜா செய்கிறத பார்க்கணும். கையில் எங்கே கட்டணும்? தொப்புளுக்கு கீழே கட்டணும். ஏன்? என் மாரத்தை ஆடை மறைத்திருந்தாலும் என் கையை கொண்டு மறைக்கிறேன் என்ற நியத்தோட அதை இடது கையை கீழே வைத்து வலது கையை மேலே வைத்து மணிக்கட்டை இந்த பெருவல்லா சொல்லுவாங்க
வளைச்சி பிடிச்சி 3 விரலை மேலே வச்சு என்னது அந்த சஜாசி இடத்த பார்த்துட்டு தொழுகணும். அங்கிட்டு திரும்பி போகக்கூடாது, இங்கிட்டு திரும்பி போகக்கூடாது, அப்படின்னு போகக்கூடாது. சரி, பார்த்து தொழுக்கூடமானாக்கா தொழுக்கூடி போயிடும், சரியத்து நிறைவேறும். ஆனால் நம்முடைய பேணிக்கைக்கு அது இழிவாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலையில் அப்படி தெரிவிக்கணும். சரி, சஜிதா ருக்குவுக்கு போனோம். ருக்கு எங்கே பார்க்கணும்? நாம் பெருவெள்ளத்தையும் பார்க்கணும். பெருவெள்ளையும் பார்க்கணும் மட்டுமல்ல, நம்முடைய கை 2 எங்கே இருக்கணும்? முழங்கால இறுக்கி பிடிச்சிக்கணும். முழங்கால இறுக்கி பிடிச்சதோட முதுகு எப்படி இருக்கணும்? முதுகந்த நடுவில் வந்து ஒரு தேங்காயை வச்சா கூட அப்படியே நிற்கணும். அந்த மாதிரி ஒரு சைஸை நின்று புரிஞ்சுட்டோம்னாக்க உள்ளு போயிடும். அதாவது நம்மளுடைய முதுகும் நம்மளுடைய தலையும் இந்த சனியும் சமமாக இருக்கணும். அந்த மாதிரி இறுக்கமாக காலை பிடிச்சிட்டோம்னு சொன்னாக்க அது ஒரு எக்ஸசைஸ், உள்ள பயிற்சி. இறுக்கா பிடிக்கணும். பிடிச்சி நம்ம ருக்கு செஞ்சுட்டு அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய கண் பார்வை எங்கே இருக்கனாக்க நம்மளுடைய காலுடைய பெருவில் பார்க்கணும். அதை பார்த்து நம்ம வந்து ஸ்மஹரபிலாதி ஸ்மஹபின்னு ஓதிட்டு அப்படியே எழுந்து நின்று அந்த பார்வையை அங்கேயே பார்த்துட்டு இப்படி தூக்கி மேலே வரக்கூடாது. அங்கேயே பார்த்துக்கிட்டு அப்படியே மேலே எழுந்து நின்று சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா ரப்பனா வலக்கல் ஹம்து அப்படின்னு சொல்லிட்டவா அல்லாஹ் அப்படியே செஞ்சா போகணும். சஜ்தா போய் என்ன செய்யணும்? முதல்ல 2 முழங்காலையும் முதல்ல வைக்கணும். 2 கை வைக்கணும். எப்படி வைக்கணும்? நல்லா ஊண்டி வைக்கணும். சும்மா பேருக்காக வைக்கக்கூடாது. வச்சுட்டு அப்புறம் நெத்தியில் 2 கைக்கு மத்தியில் வைக்கணும். எப்படி கையில் மத்தியில்னாக்க நம்முடைய காது ஒரு சமயம் ஒரு ஆளுக்கு வந்து அறந்து விழுந்தாலும் கூட பெண்ணங்கையில் விழுகணும். அந்த மாதிரி நம்மளுடைய வைக்கணும். பார்வை எங்களுக்குனாக்க சஜிதாவில் நம்முடைய மூக்குடைய நுனியை பார்க்கணும். இல்லை டெங்கியும் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி பார்த்து தொழுகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதே சஜிதாவில் இருந்து எழுந்து உட்கார்ந்து விடாக்க அத்தையாத்திர இருக்கணும். அத்தையாத்தில் மடியில் வந்து கையை வைக்கணும். நம்முடைய பார்வையால் மடியில் தான் இருக்கணும். வேற அங்கிட்டு பார்க்கக்கூடாது. அப்படி எங்கேயும் பார்க்காம நம்ம தொழுதோன்னு சொன்னால் இன்னைக்கு நான் சொல்றது பூரா இல்லைக்க நம்முடைய பேணிக்கைக்கு இவைகள்லாம் உறுதுணையாக இருக்கும் அர்த்தம். ஏனோ நகை போச்சு. வேலைகளை பார்த்து அங்கிட்டு பார்த்தோம்னாக்க சிந்தனைகள் சிதறும், கற்பனைகள் வெண்டாகும். ஆமாம், முன்னாடி வந்து பப்ளிக்கில் வெளியே ரோடு இருந்தோம்னாக்க போகிற பொம்பளை ஆம்பளைய பூரா பார்வைக்கு தெரியும். அப்போ எப்படி ஒரு மாதிரி நிம்மதி இருக்கும்? எங்கே இருந்தாலும் சரி நாம் சஜிதா செய்யக்கூடிய இடத்தை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை உறுதி பண்ணணும்னு சொன்னாங்க. கிதாபில் எழுதுகிறாங்க, ஒரு சிலருடைய பார்வை மேலே தூக்கி மேலே கடியாரத்தை பார்த்தா கூட அப்படி தொழுகக்கூடாதுன்னு இருக்காங்க. பேணிக்குள்ள கொடுக்கு சாதாரண நமக்கெல்லாம் இல்லை. நம்மளாம் பேணிக்கு எங்கே நம்மகிட்ட இருக்குது. நம்மளுடைய பேணிக்கு நம்மளாம் அல்ல மாற்றுவானே எப்படி மாற்றுவானே? ஆமாம், அப்படி மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த தொழுகையாக இருக்கணும். அந்த மாதிரி தொழுகை தேவை படிச்சுன்னா மானக்கேடான அருள்பான செயலை விட்டும் அந்த மனிதனை தடுக்கும். அது மட்டுமல்ல, தொழுகை இவ்வளவு பெருச விஷயம் அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு மூமினுக்கும் அது மேராஜை போலதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. அதாவது 23 வருடங்கள் பயணத்தில் போகணுன்னாக்கா எவ்வளோ தூரம் போக முடியுமோ அந்த அளவுடைய தூரத்தை மேராஜுக்கு ஒரு இரவில் வந்து, அதாவது தன்னுடைய படுக்கையினுடைய சூடு ஆறுறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தாங்களாம். காப்பாவை லாக் பண்ணி அதை ஆடி முடியறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தாங்களாம். இப்போ 23 வருடங்களுடைய காலத்தை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கி கொடுத்து ஒரு செகண்ட் முடிச்சு கொடுத்தாங்க. இது அதனால முடியும், அதனால முடியும். ஆனால் ஸல்லல்லாஹுடைய வயசு என்ன அப்படின்னு யாராவது கேட்டால் சொன்னாக்க மொத்தனாவது 12 வருஷத்தை மொத்தம் 75 வயசு அதை சொல்லாங்க. அப்படி ஒரு வந்து போடுறாங்க. அதில் வந்து 12 வருஷத்துல தான்
12 வருஷத்துடைய கால அவகாசத்தை அல்லாஹ் வந்து சுருக்கி கொடுத்ததுனால தான் ரசூலுல்லாஹ்வுக்கு 63 வயசோடு முடிஞ்சு வச்சு சொன்னாங்க. அந்த 12 வருஷங்கிறது இங்கே பயணம் மேலோகத்துக்கு போய் கீழே வரதுக்கு 12 வருஷம் ஆகும். அந்த 12 வருஷத்தை வந்து அல்லாஹ் சுருக்கி கொடுத்து சொல்லுவாங்க இல்லையா, பெரியார்களுக்கு அவுளியாக்களுக்கு பூமியை தையில் அறந்து பூமியை சுற்றி கொடுத்துருவோம். நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். நம்ம மஞ்சள் கொள்ளையில் சிவிடி காக்கரை வந்துருக்காங்க. நல்லாவே எனக்கு தெரியும் அவங்கள்ட்ட வந்து நான் தோரம் வாங்கியிருக்கேன். அவங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட என்னை பார்த்து நீ ஆலிசாப்பா நல்லா இருப்பாப்பா இதாப்பா காமிச்சு சொன்னாங்க. ஆலிசாப்பா டீ குடிச்சு கொடுப்பான் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சொன்னவங்க எனக்கு என்னை யாருன்னு அவளுக்கு தெரிய பார்த்ததில் அறிமுகம் கிடையாது. என்னை பார்த்தவொன்னே அவங்க சொன்ன வார்த்தை என்னங்க, ஆலிசா உட்காந்து டீ ஊற்றி கொடு திருமச்சி அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க அல்லா பதினாச்சு அல்லா என்னை யாரு கொண்டு பெரியாரோட வாயை சொல்ல வச்சுட்டியே அது சந்தோஷம் போட்டுட்டேன். சரி, அது விஷயம். ஆனால் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. திடீர்னு மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிக்கிம் பார்த்தீங்கப்பாரு, ஒருத்தர் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கப்பாரு. எப்படி ஒரே கம்பெனியும் அதுவும் ஹவுஸ்லால் வந்து என்னன்னா 100 வீட்டுக்கு 100 இருக்கு ஒரே இடத்துல போனாங்களாம். வீட்டு போனாங்க. அது எப்படி நம்ம யோசிச்சு பார்க்கறதுக்கு வரி கெட்டுதா கெட்டாது. அப்போ எப்படி எல்லாரும் போனாங்க? அது நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய கற்பனைக்கும் விளையாட்டுக்கு அப்பாற்பட்டது. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 12 வருஷம் போகக்கூடிய அந்த மேராஜில் வந்து ஒரு செகண்டில் ஒரு தூசி அதை ஆறுறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எப்போ நம்பிக்கை வைக்கிறோமோ அதே போல் தான் இது நம்பணும். இப்போ தான் இங்கே இருந்தாங்க, அப்போ அங்கே போயிட்டாங்க, அங்கேருந்தா அங்கே போயிட்டாங்க கேட்குறோம். முதல்ல நம்ம பாபா ஆலிபாபாவுடைய கிதாப் எழுதியிருக்காங்க. ரஷீத்னாலே ஒரு நாதன்கிட்ட போய் முடிவிட்டு போனாங்களாம். முடிவிட்டுக்கும் போதே இந்த பொறுப்பா இந்த வந்தேன் அப்படின்ட்டு வெளியே எழுந்து போனாங்களாம். போட்டு திருப்பி வந்து பார்த்தாக்க அவங்களுக்கு கையில் நடந்துக்கிச்சா எல்லாம் பாபா என்ன நடந்துக்கிட்டாக்க ஆம்பா உங்கள் பையன் கடலில் குதிச்சுட்டான், ஆனால் முழு பாஞ்சு அவளை தூக்கி விட்டுவாங்க. கடலில் எங்கே இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் தேவன் உலகத்தில் நாளை எங்கே இருக்கீங்க? கங்கூரில் இருக்கீங்க. கங்கூரில் கடலுங்கிறது பல அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்பால் இருக்குது, அங்கே எப்படி போனீங்க அப்படின்னு நானும் கேட்கல. நம்பினான் கையில் நடந்துருக்குது, எப்படி அங்கே போனீங்க? இதுதாங்க அல்லாவுடைய கராமத்துங்கிறது. கராமத்துங்கிறது நம்ம சொல்லி தெரியுதில்லை, அது தன்னை அறியாமல் ஏற்படக்கூடிய ஒன்று தான் கராமத்துங்கிறது. இதெல்லாம் நம்பிக்கைன்னா நம்பிக்கை வரணும். நம்முடைய இஸ்லாத்துடைய கோட்பாட்டை என்னடாக்க எல்லாமே நம்பிக்கை அடிப்படையில் தான் நடக்கும். சரி, அவங்களுக்கு திருச்சியில் ரத்திஷா வழியில் அடைஞ்சிருக்காங்க. நான் தெரியுமா இல்லையா எல்லாத்துக்கும்? அவங்க யார்? பெரிய இபாதத் அலி தான். தொழுகை இபாதத்தில் அப்படியே அரபு நாட்டிலேருந்து அப்படியே அவங்க வராங்க. வந்து திருச்சியில் இந்த மலைக்கோட்டை கீழே இருந்து தொழுகிட்டுருக்காங்க. தொழுகும் போது மலைக்கோட்டை மேலே ஒரு சாமியார் இருக்கிறார். அந்த சாமியார்கிட்ட போய் தரிசனம் வர்றதுக்காக வேண்டி மக்கள் சரியாக போவாங்க. சரியா? இன்னைக்கு எல்லாம் போகிறாங்களா இல்லையா? எங்கெங்கேயே போகிறாங்க. ஆமாம், அதாவது சாமி தரிசனம் கொடுக்குது, அவங்க நம்மளுடைய பிரசித்தி தூக்குது அப்படின்னு சொல்லி தேடி போகிறாங்க. அவங்க சைத்த வேலை பார்க்குறாங்க, அது வேறு விஷயம். அது சில பேர் அப்படி இருக்குது. ஒரு சிலர் ஒரு கல் தான், அது கல்வி பாருங்க. ஆனால் இவங்க தியானிச்சு போனதால கிடைக்குது. இன்னொரு பக்கம் இருக்கலாம், அது ஏதோ செய்யலாம், ஆமத்தை எப்படியோ போகலாம். அந்த மாதிரி அந்த சாமியார்கிட்ட போனாங்க. போயிட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் இருந்த பெரியவர் வந்து வெள்ளை நிறைய ஆடை உடுத்தி ஒருவர் தனியாக தொழுது பார்த்த உடனே இந்த மனசு ஒரு விதமான ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு மட்டும், ஒரு கவர்ச்சி ஏற்பட்டு மட்டுமல்ல, ஒரு பயம் ஏற்படுச்சு. பெரிய மகானோ ஒரு பெரிய ஆளாக இருக்குமோ. ஆனால் மேலே பார்த்தாக்க மேலே உண்மையில் காவியால் உடுத்திட்டு உட்காந்துருக்காரு. மேலே வச்சுட்டு இந்த சிக்கலுக்கு போட்டு அந்த என்ன போகுது, என்ன மாலை போடுறது, ருத்ரா மாலையை போட்டு உட்காந்துருக்காரு. இவரை பார்த்தா எப்படி இருக்குது? அவர் பார்த்தாக்கவே பார்க்கலாமா அப்படின்னு இருக்குது. வெள்ளை ஆடை உடுத்தி வெளியே ஆடை உடுத்தி தலைப்பா கட்டி
வந்து திருக்குறான்னாக்கா சாதாரண விஷயம் அல்ல. பார்த்தவொடனே மேலே போகக்கூடியவங்க சிலர் இதன் பக்கம் வந்தாங்க. இவரை பார்க்க வந்தவொடனே இவங்க நம்மளையும் பார்க்க வர்றாங்க. என்ன வரீங்க? இல்லை, எங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, போ சரியா போ, போ சரியா போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மக்கள் கூட்டம் போல இங்கே வர ஆரம்பிச்சிச்சு. சாமியார் பார்க்குறேன், என்ன கூட்டம் குறைஞ்சி வச்சு, என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்டாக்க, கீழே ஒரு பெரிய வந்து ஏதோ ஒரு தெய்வ வழிபாட்டை கொண்டுக்கிட்டு இருக்கிறாரு, பணம் வீட்டுக்காரனோடனே வந்து கட்டி பார்த்துருக்கான். இவர்னாலே நம்முடைய தரிசனங்கள் கெட்டு போகுது, அதனால் இவர் இல்லாமல் ஆகிட்டா நம்ம சரியாக போயிடும் அப்படின்னு என்ன செஞ்சாண்டா, அங்கேருந்து பெரிய பாறாங்களை ஊட்டி விட்டான். பெரிய பாறாங்களை ஊட்டி விட்டதுக்காக வேண்டி இவரெல்லாம் நசுக்கிறதுக்காக வேண்டி நேராக சட்டப்புறம்னு அது வந்துச்சு. அங்கேருந்து மேலே இருந்துச்சு. இவங்களுக்கு எல்லாம் காணி கொடுத்துட்டான். நல்லவர்களுக்கு காணி கொடுத்துருவாங்க இல்லையா? அப்பா காணி கொடுத்தா கட்டி கொடுத்துருந்தாங்க, டக்குறாங்க தொடுத்துட்டு இருக்கும்போதே இப்படி கை காட்டாங்க. இப்படி கையை காட்டினாங்க, அது அப்படியே இருந்துச்சு. அப்படி இன்னைக்கு நீங்கள் திருச்சி மலைக்கோட்டை பார்த்தாக்க அந்த பெரிய பாறாங்கல்ல அப்படியே அந்த தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கும். அதை போய் மேலே யார் நின்று தட்டலாம் சரி கீழே விழுகாது. ஏன்னா அன்றைக்கி அந்த பெரியார் சொன்ன காட்டில் அப்படின்னா இல்லை சேதம் பண்ணாங்க அப்படின்னு அந்த கல். நான் பார்த்தேன், இல்லைடா இவர் கல் அங்கே போகலையே. அப்போ ஒரு அதிசய மனிதராக இருக்கும்போது கீழே இறங்கி வந்தான். வரைக்கும் வந்து கேட்குறான், என்ன எனக்கு வர கூடுதல் பண்ணி தடுக்கிற நீ? நான் அவனும் தடுக்கலையே. அவங்களாம் என்ன தேடி வர்றாங்க. சரி, இல்லை நீ பெரிய ஆளோ அப்படின்னு கேட்டான். இல்லை நான் பெரிய ஆள் இல்லை, சாதாரண ஆளுங்க. சரி, நான் செய்யலாம் செய்வியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது அவனால. உண்மையான ஒரு ஒரு மத கோட்பாட்டை உள்ளவனாக இருந்தாக்க, நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சுட்டாக்க நீ வெற்றியெல்லாம். இப்போ தான் அவங்களுக்கு வேகம் வந்துச்சு. சரி சொல்லுப்பா, என்ன சொல்கிறேன்? நான் எனக்கு தண்ணியோட தண்ணியாக கரையக்கூடிய ஆற்றல் இருக்குது, உண்ணா முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்படி தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சக்கூடிய ஆற்றல் இருக்குது உனக்கு முடியுமா? இது சாத்தியப்படுமா? சாத்தியம். ஐம்பொருள்களையும் தனக்குள்ள அடக்கி அதுக்குள்ள ஒரு ஜபம் இருக்குது. அதை ரொம்ப நாளாக செஞ்சுட்டே வரணும். செஞ்சுனாக்க நம்மளுடைய உயிர் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். நம்ம சொல்றதுக்கு கொண்டு போயிடப்பட அந்த ஒரு ஆட்டம் இருக்குது. அதுக்கும் சில பயிற்சிகளாக இருக்குது. அந்த பயிற்சியை செஞ்சுட்டோம்னு சொன்னால், அதாவது இதை நல்ல வழிக்கு பயன்படுத்தலாம், கெட்ட வழிக்கு பயன்படுத்தலாம், தரிசு பக்கம் பயன்படுத்தலாம், எதுக்கும் பயன்படுத்தலாம். இந்த சீனாவில் இதை வந்து அப்படி பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு? அதாவது சைத்தான் கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இது ஏன் சொன்னா, எனக்கு அனுபவத்து மூலமாக சில ஒருத்தர் உட்காந்துருந்தேன் நடிச்சாவில். அவர் பேர் வந்து ஷுவைப். அவர் சொல்கிறாரு, எனக்கு சொந்த ஊர் அழகங்குளம், என்னுடைய அக்காவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, யார்கிட்ட போனேன், எல்லா டாக்டரையும் காமிச்சு எதுவுமே எந்த வியாதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னான்னு கேட்கும் பொழுது கடைசியில் சில நம்ம ஆள்கிட்ட முஸ்லீம்கிட்ட வந்து போய் தத்துவ பார்க்க கேட்டேன்னாக்க, உங்கள் அக்காவுக்கு வந்து செய்தி செஞ்சுருக்காங்க, அது கடுமையாக செஞ்சுருக்கா, யாரும் எடுக்க முடியாது. அப்படியா? எடுக்க முடியாத விட்டுருக்குதா அப்படின்னு கேட்டாராம். இல்லை, எடுக்க முடியும், அதுக்குள்ளே ஆள் வேணும் அப்படின்னாலாம். சரி, நான் பார்க்குறேன் அப்படி ஒருத்தராக தேடி போகலாம். தேடி போனால் எல்லாமே சொல்லிட்டாங்களா, செய்வினை செய்யப்பட்டிருக்குது, அதை எடுக்க முடியாது. என்னடா இது இல்லாமல் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மலேசியாவில் இப்போ கவலையா எவ்வளோ லட்சம் பரவாயில்ல அப்படின்னு உட்காந்தாராம். உட்காரும் பொழுது அப்பா சொன்னாதான், ஈப்போவில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து சீனாவிலேருந்து முஸ்லீம் ஆகி ஈப்போ வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட போங்க, உங்களுக்கு விட கிடைக்கலாம். நேராக அவர்கிட்ட போனாராம். போனோடனே அவர்கிட்ட போய், பாய் உங்களை பார்த்து நல்லவா தெரியுது, இந்த வேலையை செய்வீங்களா அப்படின்னா. வேலையும் பார்த்துட்டு, நான் செய்ய தெரியும் செய்ய தெரியாத இல்லை, என் மனைவி வந்து செய்யக்கூடாதுன்னு தடுத்துதாங்க இல்லையே, நான் செய்யதில்லை. இப்போ உடனே சொன்ன உடனே காலைல பொத்துன்னு விழுந்தாங்க. நான் விழுந்த காலை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. எத்தனை கோடி கட்ட நான் தரீங்க, நான் என் அக்காவுக்கு சுகம் கிடைக்கும், எனக்கு என்ன செய்யணும் தெரியாது,
காலை பிடிச்சி மண்டாடி அழுதாரா அவர் அழுதாரா. அவர் பார்த்தாரு, இன்னும் இந்த இப்படி அழுகிறாரு அப்படி யோசிச்சு பார்த்தாரா. நம்ம அந்த வேலையை செஞ்சோம்னாக்க மனைவியில் மட்டும் தலாபாகி போயிடுவான். ஆமாம், அப்படி வந்து போயிட்டா பரவாயில்லன்னு சைஸ் கொடுக்கலாமா அப்படி யோசிச்சு பார்க்கும்பொழுது இவரோட அழுகையை கெஞ்சில் பார்த்த உடனே சரிங்க நான் செஞ்சுதாரு அப்படின்னு சொல்லிட்டான். உடனே நைட்டில் உட்காந்து பார்க்குறாரு என்ன அப்போ சொல்கிறாரு, இந்த உங்கள் அக்காவுக்கு வந்து 3 பேர் சீரியஸ் இருக்காங்க. 2 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க, ஒரு ஆள் வந்து சீனாவில் ஒருத்தருக்கான். ஆமாம், இந்த தமிழ்நாட்டுக்கார 2 வந்து என்னால் அடிக்க முடியும், ஆனால் சீனாவில் இருக்கிற என்னோட பெரிய ஆள் ஒன்றுக்க முடியாது. இவர் சொல்லிட்டாரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ செஞ்சு கொடுத்தாரு. சரி நான் பார்க்குறேன். என்னோட 7 நேரத்தில் ஜபம் இருந்து அப்படியே இவருடைய ஐம்பொருளையும் தனக்குள்ளே அடக்கி ஒரு விதமான அதுக்கு ஒரு எதிர்க்கு மந்திரக்கார வச்சதவனே இவருடைய ரூஹ் அப்படியே பறந்து போய் அவன்கிட்ட போய் எவன் செஞ்சானா போய் ஏடா செஞ்சேன் கஷ்டம் செஞ்சேன் அந்த காசு நான் தரேன்டா பெட்ரோலியா முடியாது போய் கேட்டுப்பட்டான். இப்படி 2 பேர்த்தையும் அடித்து இவங்க வழிக்கு கொண்டு வந்து அவளை கதிமாக காசு கொடுத்து அவன் நோத்தினது வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கணும். இப்போ வந்து சொல்கிறாரு, என்னப்பா நான் 2 பேர்த்தை அடிச்சிட்டேன், ஒருத்தர் தான் சீனாவில் இருக்கிறான், அவனை எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, எப்படியாவது என்னுடைய அக்கா சமாளம் பாருங்கள் யோசிச்சு பார்த்தா என்ன செய்யணும்ட்டு. இவர் மாதிரி எங்கள் வந்து சீனாவில் நண்பர் இருக்கிறாராம். அவருக்கு ஃபோன் பண்ணாராம். ஃபோன் பண்ணி கேட்டாரா, இவருக்கு சொல்கிறாரு என்ன தெரியல, அதனால் நீயும் நானும் சேர்ந்து அவனை போய் அடிக்கலாமா அப்படின்னு சொன்னேன். சரிப்பா 2 பேரும் சேர்ந்து இரவு நேரத்தில் குறிப்பிட்ட டயத்தை வச்சு 2 பேரும் போய் அந்த பெரிய ஆள் அவனை அடித்து அவன்கிட்ட வந்து அந்த உண்மையை வரவழைச்சு நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு வாபஸ் வாங்கினதுக்கு பின்னாடி அப்புறம் வந்து விழுந்த சில தாவி சொல்லி கொடுத்தாரு, சில ஓதல் கொடுத்தாரு, சரியா போச்சு. ஏன் சொல்ல வரணும்னு சொன்னால் விவாதத்தின் மூலமாக எவ்வளோ பெரிய மாற்றம் வருங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இது நடக்க சாத்தியமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு 7 வருஷத்துக்கு 12 வருஷம் போகக்கூடியதை வந்து ஒரு இருவில் வந்து கொஞ்சம் சூடு ஆழமாக போய் நொட்டாங்க அப்படின்றது அதிசயம் வந்துருக்குது. அதை நம்புகிறோம். நம்மளாத்தே முஸ்லீம் அந்த அடிப்படையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு நம்ம வந்து எல்லாமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அசைக்கும் நம்பிக்கை நம்மள்கிட்ட கையில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வந்து யாராவது போயிட்டு வந்தாங்க, அல்லாஹ் பார்த்தாங்க, அதாவது சுகத்தை பார்த்தாங்க, நலத்தை பார்த்தாங்க, கோல் வளரக்கூடிய பல காட்சிகளையும் பார்த்தாங்க, பைத்துல் மக்தூஸ் போனாங்க, 1 லட்சத்துக்கு மேல் நைமார்கள் இவங்களுக்கு பின்னாடி தொழுதாங்க. இவங்க தான் அதாவது தலைமை ரபி என்பதையும் உறுதிப்படுத்தினாங்க. இவைகள்லாம் ஒரே இரவில் கொஞ்ச நேரத்தில் முடியும் சாத்தியப்படுதுங்கிறது நம்மளுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம்லாம் அப்படித்தான். அப்போ அவர் சொல்கிறாரு, அதுக்கு பின்னாடி வந்து இந்த அக்கா நல்லா இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது வந்து நேரடி என்ற சொன்ன விஷயங்கள் அது. இன்றைக்கி ஒரு ஷுவைபுங்கிறவர் மலைகளில் அதாவது ஐயாத்தோடு இருக்கிறாரு. அவருடைய ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குதுன்னு தெரியுது. நான் ஃபோன் பண்ணால் எனக்கு செலவு காசு நான் கேட்டால் கூட அனுப்புவார். ஆனால் அவன் கேட்கறதில்லை. இப்போ புராண காலத்தில் நடந்தது சேர்த்து புராண காலமாக இருக்குது, உங்களுக்கு சம்பளமும் கிடைச்சிக்காது, அதனால் கோச்சிக்கிறாதீங்க, எது நினைக்காதீங்க, நான் 5000 கொடுக்குறேன் அப்படின்னா 5000 அனுப்பி வச்சார். நான் ஒன்றும் சொல்லலை, பதில் சொல்லலை, $500 அங்கே வாங்கிட்டு. ஏன் சொல்ல வரேன்னாக்க அந்த மாதிரி ஒரு நல்ல சீதவி அவர் இந்த விஷயம் சொல்லணும்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படிப்பட்டு இப்போ நடக்கும், அவன் இப்படி இல்லாமல் செய்வாங்க, அதை எடுக்க முடியுமா அப்படிங்கிறது சாத்தியமாக ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், ஏர்வாடி வடிவில் வந்து எங்கேயோ வந்து சிகிச்சை பண்ணுறாங்கனாக்க ஏன் நம்ப முடியாது? நம்பலாம். எங்கேயும் நம்ம ஏர்வாடி போகிறோம், அதான் பசாந்து அந்த இவங்க யார் நம்ம அம்மானை எழுத்து அல்லது நாச்சியா உள்ளத்தில் அஜித்து நிற்கிறேன், அஜித் ஒரு தலைப்பாட்டு அஜித்துருப்பாங்க. அவ்வளோதாங்களாம் அவர்கிட்ட ஒரு ஆசை வந்தாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது புதுக்குடி கனிமதி சொல்கிறாங்க, பலமாக சொல்கிறாங்க. ஆனால் எப்படியும் ஒன்று
என்ன சொன்னாங்க, நல்லா ஒரு நாவிதங்க அதனால் நான் நாவூருக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நாவூரில் போகாதப்பா, ஏன்னாப்பா அங்கே வந்து அண்ணாச்சி நேரம் நடக்குது, போகாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். இல்லை போய்த்து எனக்கு போய் தந்தால் எனக்கு நாட்டு நிறைய வரும் அப்படியா, அவ்வளோ ஒரு துடிச்சிட்டு எப்படி கையில் எழுதி, ஆனால் அதை என்ன எழுதுக்கான்னு தெரியாது, வெறும் பேப்பரில் சும்மா கையில் எழுது மாதிரி எழுதி கொண்டு ஒரு நீ போகிற வழியில் வந்து அந்த ஊருக்கு வெளியே ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவனே இந்த காகிதத்தை கொடு அப்படின்னு சொன்னாங்களாம். அது மாதிரி போனாராம். ஊருக்கு வெளியே ஒரு பயத்தில் வந்து ஒரு தாண்டி வச்சவர் வெளியில் வந்து உட்காந்துட்டாராம். இதை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதை பார்த்து சிரிச்சுட்டே எல்லாரும் அவரும் பின்னாடி எழுதி இருந்தாராம். அவருக்கு அது புரியல, அது என்னன்னு கொண்டு வந்து ரொம்ப தோண்டி வந்து சிரிச்சாரா. என்னங்க அங்கே அவனுக்கு கொடுத்து அவர் பார்த்து சிரிச்சாரு, அவன் எழுதுவார் நீங்க சிரிக்கல அக்கா, நீ யாரை பார்த்து தெரியுமா, நாவூர் அப்படியே பார்த்து வந்தேன். நாவூர் அப்படியாவ ஊருக்கு வெளியே வந்து உட்காந்துருக்காங்க, ஊரில் அண்ணாசலம் எழுந்து உட்காந்தாங்க. அப்போ நான் அவனை கேட்டு எழுதுனேன், உங்கள் இடத்துல அண்ணாசலம் எதுவும் தடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டு எழுதுனேன். அவங்க சொன்னாங்க, நான் பூமிக்கு மேலே இல்லைப்பா, பூமி கீழே இருக்குப்பா, பூமி கீழே உள்ள எப்படி வேலை இருந்தாலும் செய்ய முடியும், என்னது பூமிக்கு கீழே உள்ளவனே செய்ய முடியாத நான் இருக்கும் பொழுது நீ பூமிக்கு மேலே நீ செஞ்சா வேலையை செஞ்சா அந்த வேலை நீ செய்ய மாட்டியா, அது வேலையை நீ பயன் செய்ய வேண்டி வந்து அனாசார தடுக்கிறதுக்கான மேலே செய்ய மாட்டியா, உனக்கு அந்த அந்த இது போச்சு அப்படி என்ன கேட்டு திருப்பி எடுத்துட்டாங்க. அதை பார்த்து சிரிக்கிறேன்னு சொன்னாராம். அப்போ என்ன இருந்தான், அப்போ அந்த பெரியார்கள்லாம் வந்து பல இடத்துக்கு வருவாங்க போவாங்க, எல்லா இடத்துக்கு மாற்றம் இல்லை. அதனால் ராய்பான விஷயங்களையும் மறைவான விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்களில் வந்து நம்பிக்கை வச்சா தான். நிறைய பேர் நஜாத்துக்கார வந்துட்டா அப்புறம் அப்படி நம்பக்கூடாதுன்னு சொல்கிறா. சரி, இங்கே தான் சொன்னாங்க அரண்நாட்டில் இருக்குதா இல்லையா, அரண்நாட்டை வந்து இதெல்லாம் அவங்க நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் வாஹித் அல்லாஹ் ஒருத்தன் அப்படிங்கிறேன். சில வீட்டில் பிரச்சனை இல்லையாடா, பிரச்சனை இருக்குது, ஆனால் வெளியே காணிக்கிறது இல்லை. அவெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் எல்லாம் முஸ்பத்து இருக்குதான் செய்யுது, ஆனால் காணிக்கிறது இல்லை. அது எப்படி சரி பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு வந்துருக்காங்க ஒருத்தர். சரி, அங்கே போக தேவையில்லை. இப்போ சொல்கிறது நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்முடைய அறிவுக்கு எட்டப்படாத விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவர்கள் தான் அன்பியாக்களும் அவுளியாக்களும். அந்த நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்றதை விட குறைஞ்சது நம்மளுடைய தொழிலையாவது பேருக்கு இருக்கணும். ஒரு மனிதனுக்கு வந்து தொழுவதை அவனை வந்து அடுத்து வந்துருக்குது. ஆனால் அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை என்பது மார்க்கத்தினுடைய தூள், அசல் அஸ்திவாரம். தூள் என்னக்கா அஸ்தி அடிக்குமா நிற்காது, அது போல இருக்குது. பக்கத்து அகாமஹா, யார் துணை நிலைநாட்டுகிறார்களோ அகாமத்தின் மார்க்கத்தை நாட்டி விட்டார்கள். ஆனால் தரகா யார் துணை விட்டுட்டாங்களோ அந்த பக்கத்து தரகத்தின் மார்க்கத்தை விட்டு விட்டாங்க. மார்க்கமே இல்லாமல் போயிடுவான். மார்க்கத்தை இல்லாமல் முகத்தில் வந்து பொடி கிடைக்காது, ஒரு நூலாத்து இருக்காது, விகாரமாக இருக்கும், பார்க்கறது அசிங்கமாக இருக்கும், கேவலமாக இருக்கும். இப்படியெல்லாம் நிறம் மாறி போய் காலை முகத்தை முடிச்சோடனே சரி இங்கே மூஞ்சி மனுஷன் பாரு தொழிலாளர் போது அப்படிங்கிற நம்ம மனசில் என்ன ஓடும் வெளியே சொல்லாட்டியும் கூட எல்லாம் ஏற்படும். எப்போனா நம்மள்ட்ட தொழுகை இல்லாமல் இருந்தால். அதனால் தொழுகை தான் ஒரு மனிதனை நல்லவங்களாக மாற்றுவதற்கு அஸ்திவாரம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமி கேட்டாரு, யார் சொல்லலாம், நான் உங்களை கூட சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். என்ன சொல்ற, சொல்றது யோசிச்சு இல்லை, யாரை சொல்லலாம், உங்களை சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். என்ன சொல்ற யோசிச்சு இல்லை, யாரை சொல்லலாம், உங்களை சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். அப்படியா, அப்படின்னா நீ அதிகமான நஃபிலான தொழிலை தொழுது எனக்கு உதவி செய்யினாங்க. நான் சொல்லலாம் அப்படின்னா தான் அந்த நேர தொழுகை போக மேல் மிச்சமாக இரவு நேரத்தில் இருந்து தொழுவை அப்பதான் என் கூட இருக்க முடியும். அல்லாஹ் சொல்ல பார்த்தீங்கன்னா சொல்லிக்கான், யா ஐயோல் முஸ்ஸமில், போரை போத்திருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, கொஞ்ச நேரத்தில் முக்கால் வாசி நேரத்துக்கு போகிற அல்லா தோல் குமில் லைல இரவு தொழு, கொஞ்ச நேரம் படுத்துக்க. அதாவது முன்னேரத்தில் கொஞ்ச நேரம் படுத்திருந்து எழுந்து இரவுல முக்கால் வாசி நேரம் தொழுதுட்டே இரு முக்காவா தொழு. அப்படி இல்லையா அவன் நிஸ்பவ் அல்ல பாயா தொழு.
அதுவும் இல்லையா அல்குஸ் அதுவும் கொஞ்சம் குறைச்சி. நம்ம என்ன சொல்லலாங்க, நீ அவ்வளோலாம் போவாடா, நீ அதுதான் துடுப்பான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வந்து அது கூட தொழில்னா நம்ம என்ன நம்மளாம் வந்து இந்த பகலில் என்னதான் நம்ம வேலை பார்த்தாலும் சரி, பகலில் வந்து நம்ம என்னதான் வேலை பார்த்தாலும் சரி, என்னதான் செஞ்சாலும் சரி, ஆனால் நம்ம தகஜத்தை இது தொழக்கூடிய பழக்கத்தை இருப்பதுக்கா அல்லாவை அடைவதற்கு வாங்கிடுச்சு. அல்லாவை அடையணும் அப்படின்னு சொன்னாக்க இரவு நேரத்திலிருந்து நிறைய நம்ம தொழுகணும். தொழுகை நம்ம கேள்விக்குறியா கேட்டீங்க, ஒழுங்கா தொழுவது இல்லையே. ஏன்னாது போகிறோம் ஜமா தொழுகிறோம், என்ன தொழுகிறோம், 2 ரக்காத் தொழுகிறோம், 4 ரக்காத் தொழுகிறோம், அவ்வளோ தொழுகிறோம், தொழுந்து வர்றோம். சரி, இந்த தொழுகை கொண்டு நம்முடைய தீய செயலை தடுக்குதா, கெட்ட பார்வை தடுக்குதா, பொய்சாவை தடுக்குதா, வட்டி வாங்காதவர்களை தடுக்குதா அப்படின்னு பார்த்தா தடுக்கலைன்னாக்க நம்மளுடைய தொழுகை சரியில்லைன்னு அர்த்தம். தொழுகை சரியில்லை. அப்போ என்ன செய்யணும், நம்முடைய தொழுகையை சரியாக்கிறதுக்கு நம்ம முயற்சியில் இருக்கணும். அதுக்காக அந்த இதுக்காக வேண்டித்தான் பெரியார்களை தேடி போகணும். எப்படியாவது பெரியாருடைய வஜுவாது கிடைச்சாவது நமக்கு அல்லா வர முடியுமா முடியாதா அப்படின்னு பார்க்கறதுக்கு அனுப்புறது வந்து வேறு நோக்கம்லாம் கிடையாது. ஆனால் சரியத்துடைய அமைப்பில் என்னன்னாக்க என்னது நேற்றே சொன்னேன் நான், 3 இடத்துக்கு பயணம் செய்யலாம். ஒன்று காபத்துல்லாவுக்கு, என்ன ரவுதா ஷெரீஃபுக்கு, பைத்துல் முக்ஸ், 3க்கு பிரத்யேகமாக பயணம் செஞ்சு போகிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. மற்ற எதற்கும் அனுமதி இல்லை. ஆனால் நம்முடைய கிறிஸ்தியாவுடைய எல்லா பெரியார்களும் என்ன செய்றாங்க, பெரியாருடைய கபூரில் போய் உட்கார்ந்து தியானம் செய்து யாசின் ஓதி அங்கே முராக்காபா இருக்கக்கூடிய பழக்கத்தை எல்லா தரிக்காவுடைய பெரியார்களும் கடைபிடிச்சிருக்காங்க. ஒரு சிலர் எல்லா பெரியார்களும் அப்படித்தான். அப்படி கடைபிடிச்சவங்க தான் பெரிய பெரிய நாதாக்களாக, ஷேகுமார்களாக, அப்தார்களாக மாநாட்டவர் வந்து சாதாரண கிடையாது, அவங்க தான். ஆனால் இன்னைக்கு அவளை பார்த்து நிறைய கிண்டல் கேள்வி வச்சுறாங்க. என்ன செய்கிறாங்க, என் பாட்டு 100 ரூபா சுற்றி அலைகிறான், தகவா அழைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதுக்கு போகிறோங்கிறது அவங்க என்ன தெரிய போகுது. ஆனால் கேட்பாங்க, சரி கேட்பாங்க, ஏங்க கபடிச்சாது போடுமா கூடாதா. நம்மகிட்டையும் கேட்டால் சரிங்க தெரியல கேட்டாக்க அது நல்லது இல்லைங்க. ஏங்க நல்லது இல்லை, அங்கே அனாச்சாரம் நடக்குது, கெட்ட பழங்கள் இருக்குது. இரவு நைட்டுக்கு வந்து மொழந்து போதுனா அங்கே உட்காந்துட்டு வருவேன், சூத்துல வர்றதில்லை, அங்கேயே போகணும் கட்டாயமா, அதனால் போக வேணாம் அப்படித்தான் நம்ம வெளிப்படையாக சொல்லுவோம். ஆனாலும் போவோம். தேவபந்தருடைய மசாலாக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க யாருக்கு போகாதீங்க அப்படிப்பாங்க. போகாத சொல்லி போட்டு அடுத்த பார்த்து அவங்க பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னாக்க அது மானசீகமான தொடர்பு. அது அந்த தொடர்பு நமக்கு தெரியாது என்னன்றது. அந்த தொடர்பு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னு சொன்னாக்க இன்னைக்கு இல்லாத நாளைக்கு எங்களுக்கு நாளையாவது அல்லாவுடைய பையன் பெரியார் கிடைக்கும். அது ஷாஹ் வலியில் மருத்துவ ரவி அது 17 வயசு சிறுவர் சிசுக்குள்ளே தான். அவருடைய மகனார் வந்து என்னது, அவர் வந்து சிறு வயசில் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 16 வயசு கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு வந்து. யாருக்கு, ஷாஹ் வலியில் அவருக்கு. அவருடைய தாப்பனார் வந்து இவர் வந்து பெற்றெடுத்த உடனே 6 வயசில் ஹாஃபஸ் ஆகிட்டாங்க. இவங்களை டெல்லியில் ஹாஃபஸ் ஆக மட்டும் இல்லாமல் என்னதாங்க இவங்களுடைய வளர்ப்புலேயே 12 வயசில் ஆளுமாயிட்டாங்க. 14 வயசு கல்யாணம் முடிச்சுட்டு கொடுத்துட்டாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்து 16 வயசுல முதல் மகனார் அப்துல் அஜீஸ் முகமது தேடி பிறந்துட்டாங்க. பிறந்து 10 நாள் அவருக்கு அதே மாதிரி இவருக்கு வந்து ஹாஃபிஸ் ஆக்கி ஆலிமாக்கி மார்க்கத்தை எல்லா பொருளும் ஒப்படைச்சிட்டு சொல்கிறாங்க, மகனே என்னுடைய வேலையை பூரா நீ பாரு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் வருவேன், நான் போதி கொடுக்க வருவேன் நான். ஆனால் என்னுடைய நாட்டமாக என்னுடைய தமிழருடைய கபரில் போய் ஜாத்தி ஆசையாக இருக்குது, புறாக்காவில் உட்காந்து ஆசையாக இருக்குது, அங்கே போனாதே எனக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து உட்காருவாங்க. இது பெரியாருடைய நிலை இப்படித்தான். நேற்று சொல்லிக்கிறேன், அப்துல் ஹாதி ராம்துல்லாரி பெரிய ஆலிம் சாப்பிடணும். ஆமாம்,
மனுஷவாங்களாம் அவங்க வந்து யாரோ இவனுக்கு என்ன செய்யாது நான் எல்லாம் வாடகை ஆசைப்படி என்ன செய்து விட்டு குத்தி பக்கத்தில் காய்ந்து உட்காந்து போயிட்டாங்களாம். போய் வருஷங்களை உட்காந்தாங்களாம். அவங்க வந்து சத்தம் வச்சா நீ என்கிட்ட இருப்பதை வர்றதை விட ஐயாத்தா இருக்கக்கூடிய என்னது அபு சயீத் கங்கூரி போ உனக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே பெண் போனாங்களாம். இப்போ அவங்க இருந்தாங்க கங்கூரில் இருந்தாங்க. அவங்க வந்து அபு சயீத் கங்கூரி முன்னாடி அங்கே போனாங்க. அங்கே போய் அவங்கள போன உடனே அவங்கள்ட்ட வந்து நிறைய முறிதுகள் வந்து காத்து கிடக்கிறாங்க. அப்புறம் அமல் செய்கிறாங்க, நிறைய அமல் செய்கிறாங்க. அவங்க யாரும் கிடாத்து கிடைக்கிறாங்க. எல்லாம் எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க. குடுப்பாங்க விட்டு இவங்க போய் கொஞ்ச நாளே ஒரு கதவு கிடந்துச்சு. அவங்க தான் கேட்டாங்க நாங்கள் இவ்வளோ நாளாக காத்து கிடக்கிறோம், இவ்வளோ குடும்பம் செய்கிறோம், உங்கள்ட்ட அண்டி இருக்கிறோம், எங்களுக்கு கிடைக்காத ஒரு கிலாபத் பதவியை நேற்று வந்து கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்காத குறியாக கேட்குற மாதிரி சொல்லி வந்தபடியே இவங்க ஒதுக்கிட்டாங்க. இவங்களை அனுப்பி வச்சது என்னுடைய செய்யக்கூடிய அதாவது குத்துத்தி பக்கத்து காலத்தில் அனுப்பி வச்சுருக்காங்க. அதனால நான் கொடுத்துருக்காங்க. பெரியார் தொடர்பு உள்ளது. அது வந்து அப்படி தொடர்பு உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யலாம், யார்த்துக்கு போகிறோம். வேறு நோக்கமெல்லாம் எதுவும் கிடையாது. ஏதாவது போய் நம்ம போகிறதுனால எங்கேயும் வெளியே போகிறதுனால யாராவது நமக்கு சாப்பிட்ற போகிறோமா? எப்படியாவது நம்ம வந்து நம்மளுடைய தொழுகை பேணுக்கீழ் தொழுகையாக மாறணும், நம்முடைய அமலுக்கம் நுழையணும், நல்லா அடையணும், அந்த ஆசை தான். ஆனால் அந்த ஆசை நிறைவேறப்ப இப்போதைக்கு நிறைவேறல. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நிறைவேறது அக்கா காசு காணுதான் தொடர்ந்து எல்லா பக்கம் போயிட்டு இருப்பது வந்து வேறு நோக்கம் எதுவும் கிடையாது. அல்லா நம்மளை கமிழ்ச்சிவானாக, அதான் அல்லா நம்ம ஏற்றுக்கொள்வானாக சொல்லலாம்.